ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் உள்ளால அங்கங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெளியில் தெரியாத அளவிற்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இதில் இஸ்பகானில் அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு விமான அந்த பைலட்டை காப்பாற்றுறதுக்கு போனாங்கல்ல, போகும்போது ஈரான் அடித்த அடியில் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வை பார்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பே மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வால் ஸ்ட்ரீட் சேனல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய பின்னணி என்ன? இல்லை, 2 கட்டுரைகள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 18, ஏப்ரல் 19. முதல் கட்டுரை பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் ட்ரம்ப்ஸ் பப்ளிக் பிராவ்டோ ஆன் த வார் ஹி கிராப்பிள் வித் ஹிஸ் ஓன் ஃபியர் அப்படிங்கிறாரு. அவர் சும்மா வெளியே பீலா விடுறாரு, பயங்கரமா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு. ஆனால் உண்மையிலேயே உள்ள நடுங்கி இருக்கிறாரு. பதட்டம் தான், பயங்கரமான பதட்டம் அப்படின்னு இருக்காங்க. அவர் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஏப்ரல் 3ஆம் தேதி நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை மையமாக வச்சு தான் சொல்றாங்க. ரெண்டாவது அடுத்த நாள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு கட்டுரை, 18ஆம் தேதி ஒரு கட்டுரை, 19ஆம் தேதி கட்டுரை. 19ஆம் கட்டுரையில ரிமூவிங் ஈரான்ஸ் என்ரிச்டு யுரேனியம் வுட் பி டிஃபிகல்ட் பட் இட் ஹாஸ் டன் பிஃபோர் அப்படிங்கிறாங்க. அடிப்படையில் ஒரு 24 மணி நேரம் ஏப்ரல் மாதம், ஏப்ரல் 3, ஏப்ரல் 4, இந்த 2 நாளில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நிறைய அமெரிக்கா நடத்தும் போது அதை ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ரூம்ல இருந்து ஒயிட் ஹவுஸில் ஜனாதிபதி அதை பார்ப்பார். வழக்கமாக நீங்கள் ஒசாமா பின் லாடனாக இருக்கட்டும், இல்லை கடாஃபியை இவங்க அவரை தூக்கில் போடுறதுக்கு முயற்சி செஞ்சதாக இருக்கட்டும், இல்லை சதாம் ஹுசேனை கடத்திட்டு வந்ததாக இருக்கட்டும், இது மாதிரி முக்கியமான ஆப்ரேஷன்ஸை நடத்தும் போது ஜனாதிபதி அங்கே இருப்பார் சிச்சுவேஷன் ரூம்ல. அந்த சிச்சுவேஷன் ரூம்னு சொல்லுவாங்க, இல்லை கண்ட்ரோல் ரூம்னு சொல்லுவாங்க, இல்லை வார் ரூம் அப்படி சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. வெள்ளை மாளிகையினுடைய பிரஸ் செக்ரட்டரி, வெள்ளை மாளிகையினுடைய சீஃபு, இது இல்லாமல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி யூஸ்வலாக பென்டகன்ல இருப்பார், சிஏவும் பென்டகன்ல இருப்பாங்க, பிரசிடென்ட் இங்கே இருப்பார். இப்போ எல்லாருமே இருந்திருக்காங்க. இதில் வைஸ் பிரசிடென்ட் கூட இருந்திருக்காரு, ட்ரம்ப் கூட ஜேடி வான்ஸ் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒயிட் ஹவுஸ் ஸ்டாஃப் சூசி வில்லிஸ் இருந்திருக்காங்க. இது இல்லாமல் பிரஸ் செக்ரட்டரி கேரலின் லிவிட் இருந்திருக்காங்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஏன் ட்ரம்ப் பதட்டமாகி மயக்கமாகிற நிலைமைக்கு, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிற நிலைமைக்கு ஒரு பதட்டம் வந்துச்சு அப்படிங்கிறது குறித்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு சில முக்கியமான உள்ள இருந்த அந்த வார் ரூம் சிச்சுவேஷன்ஸுக்கு உள்ள இருந்த ஆட்கள் தகவல்களை லீக் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எதுக்காக ஏப்ரல் 3 திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நம்ம 2வது கட்டுரையிலேருந்து சில லீட் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் 22ஆம் தேதி ஒரு ஆப்ரேஷனை அமெரிக்கா நடத்துனாங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர். 3 இடத்துல ஈரான்ல கொண்டு போட்டாங்க. எந்தெந்த இடம் அப்படின்னா, ஃபோர்டோ யுரேனியம் என்ரிச்மெண்ட் பிளான்ட், இது இல்லாம நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, இது இல்லாம இஸ்பகான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டர். இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான 3 அணுசக்தியை பராமரிக்கக்கூடிய இடம், யுரேனியத்தை என்ரிச் பண்ணக்கூடிய இடம், எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இல்லை, என்ரிச் பண்ணக்கூடிய இடம்னா யுரேனியத்தை செறிவூற்றுதல் மட்டும் இல்லாமல் அங்கே அணுசக்தி மின் நிலையங்கள் இருக்கு. அதனுடைய மறைவில் இதையும் செறிவூற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய வாதம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க யுரேனியத்தை என்ரிச் பண்ணி வச்சிருக்கிறது மேல குண்டு போட்டீங்க அப்படின்னா அது ரேடியோ ஆக்டிவா மாறும், மிக மோசமான பாதிப்பு ஏற்படும், ரேடியேஷன் ஏற்படும். அப்போ அமெரிக்கா இந்த ஆபரேஷன்ஸ் நடத்தும் போதே என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க யுரேனியம் இல்லைன்னு நினைச்சுதான் ஆபரேஷனே பண்றாங்க. சும்மா அது ஒரு மிரட்டல் தோணிதான். ஆனா இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அழிக்கணும், எப்படியாவது நியூக்ளியர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹைலி என்ரிச்டு யுரேனியத்தை வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதை கைப்பற்றணும், திருடணும், லிட்டரலா சொல்ல போனா திருடணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணமா இருக்கு. பட் ஆனா இங்க ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர்ல அது இல்ல. பட் இருந்தாலும் அது மேல தாக்குதல் பண்றாங்க. இதுல குறிப்பான விஷயம் என்னன்னா, அதுல எக்கச்சக்கமான உளவாளிகள் சிக்கிறாங்க. ஈரானினுடைய உளவாளிகள் அமெரிக்காவுக்கு வேலை பார்த்தவங்க தூக்குல போட்டாங்க ஈரான். அது ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட். பல பேர்த்த பிடிச்சு தூக்குல போட்டாங்க. இதுல இந்த பங்கர் பஸ்டர் பாம் போட்டு அந்த நிலையங்களை இடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 1 ஆண்டுக்கு முன்னாடியே ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் மூலியமாக யுரேனியத்தை எடுக்கணும், இல்லை யுரேனியம் ஃபெசிலிட்டிஸை அழிக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு சின்ன நோக்கமா இருந்திருக்கு. இல்லை, இதுல அதுல ஒரு கேள்வி எனக்கு, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தானே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது.
அதற்காக ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதா உண்மையிலே நீங்க சொல்றது தான் காரணமா? ஆக்சுவலி இவங்க வந்து ஏற்கனவே அந்த ஜூன் 2025 ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. இப்ப நடந்த தாக்குதல் என்ன அப்படின்னா ஏப்ரல் 3-4 தாக்குதல் என்ன அப்படின்னா பிப்ரவரி 28 யுத்தத்தை ஆரம்பிச்சாச்சு. அது மார்ச் ஒரு மாசம் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியல. தொடர்ச்சியா ஈரான் சண்டை போட்டுட்டே இருக்கு. இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னா நான் இதை செஞ்சுட்டேன் அதனால இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு ட்ரம்ப் சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்ப ஏன் அந்த யுத்தத்தை நிறுத்துறீங்க, பேச்சுவார்த்தைக்கு வர்றீங்க அப்படின்னா நான் ஒரு இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒண்ணு கமேனி அவர்களை கொலை செஞ்சாச்சு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டேன், இல்ல யுரேனியத்தை கைப்பற்றியாச்சு, இனிமேலும் போய் ஈரான் அடிக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்ப இது ஏதோ ஒன்று ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கணும். இதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது யுரேனியம் இருக்கோ இல்லையோ ஏதோ உன்னை கைப்பற்றி கொண்டு வந்து யுரேனியத்தை நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஏதோ ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி கொஞ்சமாவது யுரேனியத்தை எடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இதுல இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே யுரேனியம் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு சாதாரணமா ஹெலிகாப்டர் இருந்து போய் குதிச்சு எடுத்து வரக்கூடிய விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு அது குறித்து டெக்னாலஜிக்கலா தெரியல. யுரேனியம் அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவான ஒரு விஷயம். அது எங்காவது விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னா ஒரு நாடே அழிஞ்சு போற அளவுக்கு, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லாங் டேர்மா கதிர்வீச்சு இருக்கும். அந்த கதிர்வீச்சுல வந்து மனித உயிர்கள் எந்த உயிரா இருந்தாலும் பாதிக்கப்படும். ரஷ்யா மாதிரி, ஃபுகுஷிமா மாதிரி, ஃபுகுஷிமால ஏற்பட்ட அணு உலை பாதிப்புகள் மாதிரி நடக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏப்ரல் 3 ஏப்ரல் 4 இவங்க வந்து அந்த 3ஆம் தேதி வந்து 4-5 ஃபிளைட் கிட்டத்தட்ட என்னென்ன வண்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா A-10 தண்டர்போல்ட் 2 ஜெட்டு, இது இல்லாம MC-130 ஜே கமாண்டர் பிளான்ஸ், பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ், MQ-4 ரீப்பர் ட்ரோன்ஸ், இது இல்லாம C-10 ஹெர்குலஸ், H-60 ஹெலிகாப்டர்ஸ், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இவ்வளவும் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வந்து யூஎஸோட 5th ஜெனரேஷன் ஃபிளைட்ஸ்ல முக்கியமானது F-15E ஈகிள், இதை வச்சு போயிருக்காங்க அந்த இடத்துக்கு. இவங்க இஸ்ஃபகான் இருக்கக்கூடிய முக்கியமான 2 ரீஜனுக்குள்ள போய் தான் வேலை பார்த்துருக்காங்க. நீங்க வந்து இந்த 2 சோல்ஜர்ஸ் அங்க மாட்டிட்டாங்க, இந்த F-15 வந்து வெடிச்சிருச்சு, அதுல வந்து ஒருத்தரை நாங்க காப்பாத்திட்டோம், இன்னொருத்தரை காப்பாத்த ஏப்ரல் 3ஆம் தேதி ஒருத்தரை கைப்பற்றிட்டாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி 24 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொருத்தரை கைப்பற்றினாங்க. ஒரு சோல்ஜரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு பதட்டமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதுல இருக்கு. நம்ம வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வரக்கூடிய கட்டுரையில படிச்சாலே நமக்கே அந்த தோணும், ஒரு சோல்ஜரை காப்பாத்துறதுக்கு ட்ரம்ப் வந்து இவ்வளவு தூரம் அக்கறை எடுக்கிறாரா? அப்படி மனித உயிர்கள் மேல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அமெரிக்க சோல்ஜர்ஸ் மேல அக்கறை இருக்கக்கூடிய மனுஷன் இந்த யுத்தத்தை துவங்கி இருக்க மாட்டார். இல்ல இதுல இன்னொரு பார்வை இருக்குல்ல, அவர் பிடிபட்டா வந்து அது அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியாக கூட பார்க்கப்படும், கட்டாயம் பார்க்கப்படும். இது வந்து இந்த கட்டுரையில ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க, அது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. If you look at what happened with Jimmy Carter with the helicopter and the hostage, if cost them the election, அதாவது 1979 ஈரானில் புரட்சி, இஸ்லாமிக் புரட்சி வர காலகட்டத்தில் ஜிம்மி கார்ட்டர் தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா இருந்தார். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா ஈரான்ல இருந்த அமெரிக்கன் எம்பசிய அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய ரெவல்யூஷனரி கார்டு வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, ஹாஸ்டேஜஸா பிடிச்சு வச்சிட்டாங்க எல்லாத்தையும். அன்னைக்கு ஜிம்மி கார்ட்டர் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 1.25 வருஷம் கதறிட்டாங்க. மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் ஆகி கெஞ்சி கூத்தாடினதுக்கு பிறகுதான் வெளியிட்டாங்க. நீங்க வந்து அந்த வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1979 யூஎஸ் எம்பசியை சார்ந்த ஆட்களை ஹாஸ்டேஜ் பண்ணது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 52 பேர்த்த 444 நாள் வச்சிருந்தா விட்டாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆமா, 1979 நவம்பர்ல இது நடந்துச்சு. 81 ஜான்வரில தான் விட்டாங்க. ஆனா அது ரொம்ப நாணயமா நடந்துக்கிட்டாங்க ஈரான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மொத்த ஹாஸ்டேஜஸ்ல ஒரு 13 பேர் வந்து பிளாக்ஸ், கருப்பினத்தை சார்ந்தவர், அவர்களை உடனே விடுதலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் அவங்கள உடனே விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த ஒயிட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் தான் 444 நாள் வச்சிருந்தாங்க. பட் எல்லாமே கொடுத்தாங்க, சாப்பாடுல இருந்து அவங்கள பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஒரு பணைய கைதிகளாக வைத்து அமெரிக்காவை ஒரு வருஷம் கதற விட்டாங்க. நீங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து உள்ள பூந்து தாக்குதல் பண்ண முடியாதுல்ல. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு 79ல ஈரானினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருந்தாலும் உடனே நீ உள்ள வந்தனா நாங்க 50 பேர்த்தையும் கொன்றுவோம், 55 பேர்த்தையும் அப்படின்னு பயந்து நடுங்கிட்டாங்க அமெரிக்கா. இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது ஏன் அந்த ஜிம்மி கார்ட்டர் வந்து பதட்டமான சூழல் அப்படின்னா இது வெறும் ஹாஸ்டேஜ் மட்டும் கிடையாது. அமெரிக்கன் எம்பசி அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டுல பூந்து உளவு வேலை பார்க்கறதா அந்த எம்பசியினுடைய முக்கியமான வேலையா இருக்கும். அப்ப 79 புரட்சியை இந்த அமெரிக்கன் எம்பசி, அன்னைக்கு இருந்த எம்பசியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்
அதை கவனிக்க தவறிட்டாங்க. அன்னைக்கு இருந்த அதிருப்தியை குலைப்பதற்காக அவர்கள் சில வேலைகளை பார்த்திருக்கிறாங்க உளவு அமைப்பு. இவங்களை பிடிச்சி வச்சு இந்த வாக்குமூலத்தை எல்லாம் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் இன்னும் இஷ்யூ ஆகும். டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றினா இன்னும் மோசமா இருக்கும். ஏன்னா 1953லயே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்க ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு ஈரான்ல. அது வந்து ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான சிஐஏவும் பிரிட்டனுடைய உளவு அமைப்பான MI6 2 பேரும் சேர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி எப்போ 1951ல தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 53ல அவர் காலி பண்றாங்க. அவர் பேர் வந்து முகமது மொஸ்தக். இந்த முகமது மொஸ்தக காலி பண்ணிட்டு தான் மன்னராட்சியை கொண்டு வராங்க, பகல்வா டைனஸ்டி கொண்டு வராங்க. அப்பவே மக்களாட்சி வந்துருச்சு. 1951ல மக்களாட்சி வருது. அங்க மக்களாட்சி வந்த உடனேயே அன்னைக்கு இருந்த முகமது முஸ்தக் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க நாட்டில் இருந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனம் வந்து பல எண்ணெய் சுரங்கங்களை, எண்ணெய் வயல்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா எங்கள்ட்ட இருந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய கணக்கு வழக்குகளை பாராளுமன்றத்துல கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொன்னார். அதை செக் பண்ணார், ஆடிட்டிங் கேட்டார். நியாயமானது தானே? நியாயமான, அவனுடைய நாட்டுடைய சொத்து அவன் கேட்கிறான். ஆடிட்டுக்கு கொண்டு வா, ஆங்கிலோ ஈரானியன் ஆயில் கம்பெனியினுடைய மொத்த ஆவணங்களையும் ஆடிட்டுக்கு கொண்டு வான்னு கேட்டான். இதுல அவங்க கடுப்பாயிட்டாங்க, கொண்டு வர மறுத்துட்டாங்க. ரெண்டாவது, இவங்களுடைய சப்சிடரி கம்பெனியை அவர் அரசுடைமையாக்குறாரு. ஏன் எண்ணெய் வயல்ல இருந்து என்ன எடுக்கிற, பெட்ரோல் எடுக்கிற, நீ கணக்கு கேட்டா தரமாட்டுங்கிற, அதுக்கு உரிய பணத்தையும் கட்ட மாட்டேங்கிற, நான் அந்த கம்பெனியை அரசு கம்பெனியா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு கம்பெனியா மாத்தினார். அது ஒரு முக்கியமான விஷயம். இவரை 53ல காலி பண்றாங்க, ஜெயில போடுறாங்க. ஒரு பெரிய கூப் கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி மன்னராட்சியை கொண்டு வராங்க. இந்த மன்னர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் சாதகமான ஒரு நபர். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை நாங்க தான் செஞ்சோம்னு 2013ல அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு சிஐஏவும் அதே போல MI6 ஆவணங்களை வெளியிட்டாங்க. ஆபரேஷன் அஜாக்ஸ் ஆவணங்களை வெளியிட்டாங்க. அந்த ஆவணங்கள் இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் தேடினாலும் கிடைக்கும். இல்ல, நான் கேட்கறது சரி, அவங்களுடைய பின்னணி, அவங்களுடைய சூழ்ச்சியின் பேர்ல தான் இந்த வேலைகள்லாம் நடந்தது. இப்போ 2013ல அதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அவங்க பெருமையா நான் நினைச்ச ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கிற கெத்த காமிக்கிறாங்க. இல்ல, ஒரு எச்சரிக்கையை அது ஒரு எச்சரிக்கையா கூட பாத்துக்க, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 79லயும் இவர்கள் ஈரானிய புரட்சி வரும்போது அதை தடுப்பதற்கு பல வேலைகளை பண்ணாங்க. அதை செஞ்சது யாருன்னா அமெரிக்கன் எம்பசி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான், உளவாளிகள் தான். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா 79ல புரட்சி வரும்போது அயதுல்லா கொமினி காலகட்டத்துல அவங்க அமெரிக்கன் எம்பசியை சீஸ் பண்ணி அந்த கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேல இருக்கவங்களை வந்து அப்படியே வந்து சீஸ் பண்ணி வைக்கிறாங்க, ஹாஸ்டேஜஸ் வைக்கிறாங்க. அதுல 55 பேருக்கு 444 வைக்கிறாங்க. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிரந்தரமாக ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எம்பசி ஒரு உளவு கூட்டமைப்பாக தான் தொடர்ச்சியா செயல்படுது. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே ஈரானுக்கு இருக்கு. இதுல ஜிம்மி கார்ட்டருடைய பேர் மிக மோசமாக கெட்டு போச்சு அமெரிக்கால. அவருக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய பாதிப்பே ஏற்பட்டுச்சு. ஏன்னா முக்கியமான ஆவணங்களை அவங்க கைப்பற்றினாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறது எல்லாமே ரெக்கார்ட்ஸ் ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸஸ் வந்து வாங்கினாங்க. சோ அன்னைக்கு ரெவல்யூஷனரி ஃபோர்ஸா உருவாகல, பட் மத்தபடி இருந்த அதுக்கு பிறகுதானே உருவாகுது. இப்ப இந்த நிலைமை ட்ரம்புக்கு வந்துருன்னு ட்ரம்ப் பயப்பட்டார். ஒரு 2 பேர் உள்ள மாட்டிட்டான் அப்படின்னா அந்த 2 ஏர்ஃபோர்ஸ் மென்ஸை வச்சு உட்கார வச்சு, நீ எதுக்கு முதல்ல வந்த, உன்னுடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் அவங்க தெளிவா எழுதி வாங்குவாங்க, ஆடியோ பண்ணுவாங்க, வீடியோ பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய நெருக்கடியா மாறும். இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படும். நீ வந்து ஹாஸ்டேஜ் வந்து கொடு அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த அதிருப்தியை கண்டு இது போன்று ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடும் என்று ட்ரம்ப் பயந்து நடுங்கி இருக்கிறார் அந்த சிச்சுவேஷன் ரூம்ல. வெளிப்படையா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிருங்க, பக்கத்துல ஒரு ரூம்ல கூட்டு உட்கார வச்சு ஏதோ மாத்திரை போட்டு அவர் படுக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் பதட்டமா இருக்காரு. அவங்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்றது படி பாத்தீங்க அப்படின்னா, அவர் வெளியே தான் பீலா விடுறாரு, உள்ள தலைவன் நடுங்கி சாகுறான் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இல்ல, இன்னொன்னு அங்க வந்து விமானங்களும் தகர்க்கப்பட்டிருக்கு. ஆமா, அமெரிக்காவினுடைய நாங்க தான் ஜாம்பாவான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விமானம் அடிச்சிருக்காங்க. F-15 வரைக்கும் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இதுவே வந்து உலகத்துக்கு வந்து அமெரிக்காவினுடைய நிலை என்ன பரிதாபகரமான 44 விமானங்கள் அடிபட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய 44 விமானங்கள் அடிபட்டு சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த 44 விமானங்கள் வீழ்ந்ததை கண்டு அவங்க பயந்து இருக்கிறாங்க. அதெல்லாமே இவருக்கு ஒரு பெரிய பயம். ரெண்டாவது, விமானங்கள் இப்ப நீங்க ஒரு ட்ரோன் விழலாம், எது வேணாலும் எக்கனாமிக்கலா அவங்க சமாளிச்சுக்குவாங்க. பட் ஆனா ஹாஸ்டேஜஸ் மாட்டினா அவங்க இந்த ஆபரேஷன்ஸ் எதுக்கு நடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியும். சோ இப்ப யுரேனியத்தை எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறித்து ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக்ஸ் பர்சன் இஸ்மாயில் பகி அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. ஆபரேஷன் வாஸ் a plot to steal enriched uranium அப்படின்னு கொடுத்திருக்காரு. எங்க நாட்டினுடைய enriched யுரேனியத்தை திருடுறதுக்காக நடந்த ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. களவு திருட்டு வேலை பண்ணிருக்காங்க, மாட்டிட்டாங்க. இதுல பயந்துட்டாரு அவரு பெருசு ட்ரம்ப், படுக்க வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க.
kept the president out of the room. Yes, they got minute by minute update because they believed his impatience would not be helpful. இவருடைய பதட்டம் நமக்கு தொந்தரவாய் போயிரும், நமக்கு இந்த ஆபரேஷன்ஸ் நடத்துற உதவியா இருக்காது, இந்த ரூமை விட்டு அவர் வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இமேஜ் ஆஃப் த 1979 Iranian hostage crisis, one of the biggest international policy failure of the presidents in recent times, had been looming large in his mind. அதாவது திரும்ப 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 ட்ரம்புக்கான பயம் எதுவாக இருந்தது என்றால் 1979 நடந்த ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் மாதிரி ஆகிவிடக் கூடாது என்கின்ற பயம் இருந்தது அப்படிங்கிறாங்க. He has made risky pronouns. இது எப்பன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி நினைக்கிறேன், ஏப்ரல் 8ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, ஹோல் சிவிலைசேஷன் will die tonight அப்படின்னு சொன்னார்ல, மொத்தமா அழிச்சிரும் சொன்னாரு. அது குறித்து என்ன சொல்றாங்கன்னா, he has made risky pronouns without input from his national security team, including his post about plans to destroy the civilization. அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி நான் ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவேன்னு அவர் சொன்னார் இல்லையா, இதை எந்த விதமான இன்புட் இன்டெலிஜென்ஸ் இருந்தோ நேஷனல் செக்யூரிட்டி டீம் இருந்தோ கேட்காம போற போக்குல இவர் பேசி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து வெளிப்படையா என்ன தெரியுதுன்னா, ட்ரம்ப் இந்த யுத்தத்தை கண்டு பயந்து நடுங்குகிறார். மிகப்பெரிய ஆபரேஷன் பண்ணி யுரேனியத்தை எடுக்க இவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதை ஈரான் வீழ்த்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 44 ஃபிளைட், நம்ம ஏற்கனவே அது குறித்து கூட பேசியிருக்கோம், என்னென்ன ஃபிளைட்னு. 44 ஃபிளைட்டை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே குறிப்பா சொல்ல போனா அந்த இரவு நடந்து ஏப்ரல் 3, 4 அந்த இரவுல மட்டும் 5 விமானங்களை வந்து வீழ்த்தி இருக்கிறாங்க. எல்லாமே ஸ்ட்ராங்கான விமானங்கள், அமெரிக்காவினுடைய விமானங்கள். இது எல்லாமே எதுக்கு வீழ்த்தப்பட்டுச்சு? இது எல்லாமே வந்து இஸ்ஃபகானை சுத்தி வட்டமிட்டுக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கு இஸ்ஃபகானை சுத்தி வட்டமிடுறாங்க? அங்கதான் இந்த ஏர்மேன், அந்த ஏர்போர்ட், அந்த ஏர்மேன் வந்து விழுந்திருக்கிறார். ஆனா அவர் விழுந்தது வந்து இன்னொரு பகுதின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஏரியாக்குள்ளதான், அந்த ப்ரொவின்ஸ்குள்ளதான் இருக்கு. அவங்க விழுந்தது வந்து பாத்தீங்கன்னா குஹியுல்லா 30 கிலோமீட்டர் அந்த பக்கம். ஆமா, போயிர் ப்ரொவின்ஸ் இந்த ஏரியாக்குள்ளதான் விழுந்திருக்கிறார். பட் அந்த நைட்டு மட்டுமே கிட்டத்தட்ட $500 மில்லியன் செலவு பண்ணப்பட்டிருக்கு அவரை ரெஸ்கியூ பண்றது. அப்ப இவ்வளவு தூரம் கவனமா நாம ரெஸ்கியூ பண்ண வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சு அப்படின்னா, இவர் ஏதாவது செய்தியை லீக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சோ அதனால இது நடந்திருக்காதானா நடந்திருக்கு. ஏற்கனவே 2025 ஜூன்ல இவங்க அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு வெற்றியை செய்து விட்டேன் என்று ட்ரம்ப் காமிக்கிறோம். அதற்காக இவர் பண்ணிய இந்த மோசமான ஆபரேஷன், இதுல ஆள் பயந்து கீந்து அந்த ரூம்லயே வேர்த்து ஒரு மாதிரி மயக்கம் வந்து கூட்டு போய் படுக்க வச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன் பெருசா படுக்க வைங்க, போய் தொலைஞ்சிட போது படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷன்ஸ் வந்து நடத்திருக்காங்க. மினிட் பை மினிட் வந்து ஒயிட் ஹவுஸ்னுடைய ஸ்டாஃப் திரு சூசி வில்லிஸ் தான் தகவல் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய வாய்ச்சவடால் அப்படிங்கிறது வெளிப்புறத்துக்கு தானே தவிர உள்ள மனதளவில் ஈரான் மீதான யுத்தத்தில் இவர்கள் பயந்து நடுங்கி இருக்கிறார்கள். ரெண்டாவது, யுரேனியத்தை எடுத்தது போல் காமிக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னா அதான் வெற்றின்னு அவங்க அந்த மக்கள்கிட்ட சொல்ல முடியும். நான் வந்து பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். எப்படியாவது வெளியேறணும் அமெரிக்காவுக்கு. இந்த யுத்தத்திலிருந்து வெளியேறணும் என்றால் ஏதோ ஒன்று காமிக்கணும், அந்த யுரேனியத்தை காமிக்கணும்னு பாக்குறாங்க. இருக்கக்கூடிய இடங்களின் மீது குண்டு போடுவது என்பது உண்மையிலேயே இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய வழிகாட்டுதல் படி அது ஒரு போர்க்குற்றம் தான். நீங்க பாட்டுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் வந்துச்சுன்னா மக்கள் செத்து போயிடுவாங்க. இது எல்லாமே பொருட்படுத்தாம அவர் இஷ்டத்துக்கு பண்றாரு. இப்ப கூட ஒண்ணும் கிடையாது. ஈரான் வந்து ஒரு கப்பல் நிதாம்பா யுரேனியம் அப்படின்னா அவங்க கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போற நிறுத்திக்கு வாங்க. யுரேனியத்தை நீ கொடுக்கவே வேணாம், யுரேனியத்தை நான் கொடுத்துட்டேன்னு மட்டும் நீ சொல்லு போதும். அமெரிக்காட்ட யுரேனியத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு. சும்மா ஒரு 1/4 கிலோ கூட கொடுக்க போதும், 440 கிலோ நீயே வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்லி இந்த வாரம் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. 79 எப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் வந்துச்சோ அது போல வந்துருன்னு பயந்து ட்ரம்ப் அழுதிருக்கிறார். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. விருப்பமுள்ளவங்க அந்த கட்டுரை எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும். அமெரிக்காவினுடைய ஊடகங்களை வந்து இன்னைக்கு ஈரானுக்கு சார்பாக ஏன்னா உண்மையை பேசுறாங்க, அது ஈரானுக்கு சார்பாக இருக்கு. இன்னொன்று, இந்த யுத்தத்தில் வந்து அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் ஈரானும் வந்து படுபயங்கரமான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா ஒரு போர் பயிற்சி, அதற்கான விமானங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.